அம்மா தாயே, எனக்கு half an hour கராத்தே கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் போலனா எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் வரல. பிரபா, நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம். வாமா. எப்போ வந்த? 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா 2 பேரும் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ பாவம். சாரதம்மா, சாரதம்மா. என்ன பிரபா, என்ன பிரபா? ஒரு சின்ன ரிஹர்சல். புரியலையே. வா 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 வா. என்ன இது? எங்க கூட்டி போற? ஐயோ, இது ஐயோ. உட்காரு. இப்போ நீ தான் எங்க அப்பா. சீ, இல்ல. அப்பா மாதிரி நடிக்கணும். அப்பா, அப்பா. ஐயோ, அப்பா மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? இப்ப கேளு. அப்பா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போறேன். போயிட்டு வாயே. ஐயோ, நீ அப்பா. ஓகே ஓகே. நோ, போக கூடாது. அது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போ. உங்க அப்பா வந்த உடனே கேட்டுக்கிட்டு போய மாதிரி பெரிய தொலைய போச்சு இந்த பொண்ணு கூட வர. ஐயோ 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 ஐயோ. சரி சரி, இப்ப ஒழுங்கா சொல்றேன் பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா? சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. கராத்தே கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் கட்ட அதெல்லாம் நாளைக்கு போறேன்ப்பா. என்ன என்ன என்னங்க? இது டவல் வேணாமா? ஜெயிலர் நான் இல்ல. ஸ்விம்மிங். ஐயோ நான் போல. வளர்றனா சொல்லம்மா. அங்கிள், இவதான் ஷாக் போகணும்னு சொன்னா. கிளாஸ் எல்லாம் கட்டடிக்காதுன்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறா. போய் போய் சுத்த போய் போய் பொய். சத்தியமா நம்ம பாப்பா வேணான்னு தான் சொல்லுச்சு. இதுதான் போனதா? அப்பா, நான் கிளாஸுக்கு போட்டுமாப்பா? நாளைக்கு போ. அப்போ இன்னைக்கு சசியோட போ. முதல்ல ஏன் டிக்கெட் எடுக்கிறீங்க? முதல்ல ஏன் டிக்கெட் எடுக்கிறீங்க? முதல்ல என் டிக்கெட் எடுக்கிறீங்க. இருங்க. 2 பேர் டிக்கெட் ஒண்ணா கிழிச்சாச்சே, போங்க. என் டிக்கெட் அங்க. இந்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விழா ஒரு வித்தியாசமானது. இதில் ஒருவர் பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம். இதில் பாடுபவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார். இதோ. இப்பொழுது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதின் பாடகர். இந்த இளவரசன் பாட வேண்டும் என்றால் அதோ அந்த மயில் ஆட வேண்டும். ஒரு பாட்டு வந்துச்சா, சுதி போட்டு வந்துச்சா, அதை கேட்டு வந்து தாளம் போடுமானே. ஒரு பாட்டு வந்துச்சா, சுதி போட்டு வந்துச்சா, அதை கேட்டு வந்து தாளம் போடுமானே. குடி காத்து வந்துச்சா, கொடி போட்டு வந்துச்சா, என்னை பார்த்து வந்து தூவும் இன்பத்தேனே. அடி எழுந்து வா, குயில் பறந்து வா, இசை சுரங்களின் சுகங்களில் மிதந்து வா. ஒரு பாட்டு வந்துச்சா, சுதி போட்டு வந்துச்சா, அதை கேட்டு வந்து தாளம் போடுமானே.
உள்ளவனே ஆண் பிள்ளை. அச்சமும் நாணமும் உள்ளவளே பெண் பிள்ளை. அது தெரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? சரி, இடுப்பினில் உடுப்புதான் குறைஞ்சுதா? ஒரு பாட்டு வந்துச்சா, சுதி போட்டு வந்துச்சா, அதை கேட்டு வந்து தாளம் போடுமானே. பார்வை பரிமாறவா, உன்னை பார்த்து பசியாரவா. பாவம் இது பாவமே, உன்னை பார்த்த அனுதாபமே. மாலையில் ஒரு மாலை கொடு ராசாத்தி, மன்மதராசனின் பேரனடி ஆத்தாடி. என நெருங்கி வா, இடை குலுங்கி வா, விழி சிவந்திட மயங்கி வா. ஒரு பாட்டு வந்துச்சா, சுதி போட்டு வந்துச்சா, அதை கேட்டு வந்து தாளம் போடுமானே. கொடி காத்து வந்துச்சா, கொடி போட்டு வந்துச்சா, என்னை பார்த்து வந்து தூவும் இன்பத்தேனே. அடி எழுந்து வா, குயில் பறந்து வா, இசை சுரங்களில் சுகங்களில் மிதந்து வா வா வா. ஒரு பாட்டு வந்துச்சா, தினிரிப்பவப்பப்பா சதமப்பரப்பப்பாரி சிக்க பாப்பா. டேய், விட்டத்து கிட்ட பிடிக்கிறாத, உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓ அவசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு, உள்ள வெளியே சுண்ணாம்படிக்க என்ன கேக்குற? பணம் தான். பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. சும்மா அடிக்கிறீங்கறியா? இல்ல சார், ஒரு 500 ரூபா கொடுங்க. என்னது? 500. 500? அடே அப்பா, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? என் தங்கமான தங்கச்சி. ஓ, ஏமா 500 ரூபா கூலியாமா? லேடி சீட் என்ன மேன் பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார், இது ஒண்ணும் வெத்தலைக்கு பின்னாடி தடவுற சுண்ணாம்புல சார். ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4-5 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். டேய் எந்திரா. பாத்தீங்களா 4-5 பேர் மாதிரியா இருக்கான். ஆமா, இவனையே நீ கூடவே கூட்டிட்டு திரியற? ஏனியே சுமந்துட்டு வர முடியாதுங்க. அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு அடிச்ச பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லி கூலியை குறைக்க பாக்குறீங்க. அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன்? சவால் விடாத, விதி உன்னை விடாது. வீணா ஒரு வார்டனை பகச்சுக்காத. இத சொல்லி கூலியை குறைக்க பாக்குறீங்க. உங்கள மாதிரி வார்டன் போலீஸுக்கு நான் கூலியை குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 வாங்கிட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுலாம் சாராய கடையில. இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை தரப்போறேன். ஃபர்ஸ்ட் யூ see this photograph. இவனுங்க 3 பேரு சிட்டியில ரவுடிசத்தால ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏரியாவுக்கு திடீர்னு வருவானுங்க. இவங்க 3 பேரையும் ஜனங்க பார்த்தா உள்ள போடுற. எடு எடு எடு. அப்படி கொண்டு போய் வண்டியில போடு. போடுற வண்டியில வண்டியில. என்ன அது அக்கிரமா இருக்கு? இதை கேட்க நானே இல்லையா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.